தன்மை இனத்தொடர்பு தொகுப்பியல். பூமியில் காணப்படும் பல வகையான உயிரினங்களுக்கிடையே பல வேறுபாடுகள் காணப்படுகின்றன. அவற்றின் அமைப்பு, வளரியல்பு, வாழுமிடம், உணவு ஊட்டமுறை மற்றும் அவற்றின் செயலியல் ஆகிய பல பண்புகளிலும் அவை வேறுபட்டு காணப்படுகின்றன. பூமியில் காணப்படும் உயிரினங்களில் பலதரப்பட்ட தன்மை மிகவும் பிரமிப்பை ஊட்டக்கூடியது. சமீபத்திய ஒரு கண்டுபிடிப்பின்படி பூமியில் 10 முதல் 40 மில்லியனுக்கு மேற்பட்ட உயிரினங்கள் உள்ளன என்ற ஒரு ஆராய்ச்சி கூறியுள்ளது. ஆனால் இவற்றுள் 1.7 மில்லியன் உயிரினங்கள் மட்டுமே விவரிக்கப்பட்டுள்ளன, அதாவது அவை மட்டுமே வகைப்படுத்தப்பட்டுள்ளன. இவற்றுள் 7,50,000 பூச்சிகளும் 2,50,000 பூக்கும் தாவரங்களும் 47,000 முதுகெலும்பு பிராணிகளும் அடங்கும். பல்வேறு உயிரினங்களுக்கிடையே காணப்படும் வேறுபாடுகளை நாம் பல்லுயிர் தன்மை என்கிறோம். அதாவது பல உயிரினங்கள் காணப்படுகின்றன, அவற்றிற்கிடையே காணப்படும் அந்த வேறுபாடுகளைத்தான் நாம் பல்லுயிர் தன்மை என சொல்கிறோம். சிஸ்டமேட்டிக்ஸ் என்ற இந்த சொல்லை முதலில் கரோலஸ் லின்னேயஸ் தனது சிஸ்டமா நேச்சுரே என்ற நூலில் பயன்படுத்தினார். மற்றும் இவ்வாறு பல வேறுபாடுகளை கொண்டிருந்தாலும் அடிப்படையில் பல உயிரினங்களும் ஒத்த தன்மைகளை, பொதுவான சில பண்புகளையும் கொண்டிருப்பதனால் இவைகளை பல குழுக்களாக பிரிக்க முடிகிறது. இவ்வுயிரினங்கள் அனைத்தையும் முறையாக அறியவும் அனைத்து தாவரங்களும் விலங்குகளும் பல வகை குழுக்களாகத்தான் பிரிக்கப்பட்டுள்ளன. உயிரினங்களை இனம் கண்டறிதல், பெயரிடுதல் மற்றும் வகைப்படுத்துதல் ஆகியவற்றுடன் தொடர்புடைய உயிரியலின் பிரிவுதான் வகைப்பாட்டியல், அதாவது டாக்ஸானமி என அழைக்கப்படுகிறது. இதற்கு முறைப்படுத்துதல், ஒன்று சேர்த்தல் ஆகிய பொருள்களும் வரும். மற்றும் மருத்துவத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் ஹிப்போகிராட்டிஸ் ஆவார். அதாவது சிஸ்டமேட்டிக்ஸ் என்ற இந்த சொல்லை முதலில் கண்டறிந்தவர் கரோலஸ் லின்னேயஸ் ஆவார். உயிரினங்களிடையே காணப்படும் இன தொடர்புகளின் அடிப்படையில் அவைகளை குழுமங்களாக பிரித்து முறையாக வகைப்படுத்துதலை இனத்தொடர்பு தொகுப்பியல் என அழைக்கலாம். அதாவது இனத்தொடர்பு தொகுப்பியல் என்றால் சிஸ்டமேட்டிக்ஸ். உயிரினங்களிடையே காணப்படும் அந்த இன தொடர்புகளின் அடிப்படையில் தான் அவைகள் பிரிக்கப்படுகின்றன. இவர்தான் கரோலஸ் லின்னேயஸ். இவர் சிஸ்டமா நேச்சுரே என்ற ஒரு நூலில் தான் இவ்வாறு பல உயிரினங்களுக்கிடையே காணப்படும் வேறுபாடுகளை வகைப்படுத்தியுள்ளார். இவைதான் அந்த நூலின் பிரதியாகும். பொதுவாக வகைப்பாட்டியின் வரலாறு என்று கூறும்போது 3 மற்றும் 4வது நூற்றாண்டுகளில் அரிஸ்டாட்டிலும் அவரது காலத்து சேர்ந்தவர்களும் உயிரினங்களை தாவரங்கள் மற்றும் விலங்குகள் என பிரித்தறிந்தனர். சில 100 அல்லது அதற்கு மேற்பட்ட உயிரிகளை அவர்கள் இனம் கண்டறிந்தனர். ஆயுர்வேத மருத்துவத்தின் தந்தை என அழைக்கப்பட்ட பண்டைய கால இந்திய மருத்துவர் சாரக் சில தாவரங்களையும் விலங்குகளையும் இனம் கண்டறிந்து விவரிக்கவும் செய்தார். மருத்துவத்தின் தந்தை என அழைக்கப்பட்டவர் ஹிப்போகிராட்டிஸ் 460 377 கிமு மருத்துவ முக்கியத்துவம் வாய்ந்த சில உயிரினங்களை பட்டியலிட்டார். அரிஸ்டாட்டிலும் அவரது மாணவர் தியோபாரிடிஸும் 370 288 கிமு 88 கிமுவில் முதன்முறையாக மருத்துவ பயனுக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்காமல் உயிரினங்களை வகைப்படுத்த முயற்சி செய்தனர். தாவரங்களையும் விலங்குகளையும் அவற்றின் வடிவம் மற்றும் வாழிடத்தின் அடிப்படையில் தான் வகைப்படுத்த அவர்கள் முயன்றனர். இதைத் தொடர்ந்து பவுனி த எல்டர் 23 79 கிபியில் தன்னுடைய ஹிஸ்டோரியா நேச்சுரலைசிஸ் என்ற நூலின் முதன்முறையாக செயற்கை வகைப்பாட்டு முறையை அறிமுகப்படுத்தினார். அடுத்ததாக ஜானரே என்ற ஆங்கில இயற்கை அறிஞர் முதன்முறையாக எந்த ஒரு உயிரினத்தின் வகைக்கும் சிற்றினம் என்ற சொல்லை அறிமுகப்படுத்தினார். பின்னர் 18ஆம் நூற்றாண்டை சார்ந்த ஸ்வீடன் நாட்டு இயற்கை அறிஞர் கரோலஸ் லின்னேயஸ் என்பவர்தான் தற்போதைய இரு சொல் பெயரிடும் முறையை உருவாக்கினார். இவர்தான் வகைப்பாட்டியலின் தந்தை என தற்போது அறியப்படுகிறார். அவர் ஸ்வீடன் நாட்டு அறிஞர் கரோலஸ் லின்னேயஸ் என்பவர்தான் இருசொல் பெயரிடும் முறையை உருவாக்கினார். இவர்தான் வகைப்பாட்டியலின் தந்தை என அழைக்கப்படுகிறார். மேலும் இவர் தன்னுடைய ஸ்பீசிஸ் பிளான்டாரம் கரோலஸ் லின்னேயஸ் என்பவர் ஸ்பீசிஸ் பிளான்டாரம் என்ற நூலில் 1900 தாவர சிற்றினங்களையும் சிஸ்டமா நேச்சுரே என்ற நூலில் 4200 விலங்கு சிற்றினங்களையும் விவரித்துள்ளார். இந்நூல் 1753 இந்நூல் 1758 உருவாக்கப்பட்டுள்ளது. மேலும் அகஸ்டின் ஃபாரமஸ்டே கண்டோல் என்ற சுவிஸ் பிரெஞ்சு தாவரவியல் நிபுணர் வகைப்பாட்டியல் என்ற வார்த்தையை முதலில் பயன்படுத்தினார். இதுவே வகைப்பாட்டியலின் வரலாறு ஆகும். அதாவது வகைப்பாட்டியல் எவ்வாறு உருவாக்கப்பட்டது என்பதை கண்டோம். அடுத்ததாக
குறிப்பிட்ட ஒரு குடும்பத்தின் பரிணாம வரலாறு பைலோஜெனி எனப்படும். அதாவது குழும பரிமாணம். பைலோஜெனி என்றால் குழும பரிமாணம் எனப்படும். குறிப்பிட்ட ஒரு குடும்பத்தின் பரிணாம வரலாறு தான் பைலோஜெனி எனப்படும். பொதுவாக இதன் அடிப்படையில் அமைக்கப்பட்ட வகைப்பாடு பரிணாம அடிப்படையிலான வகைப்பாடு எனவும் அழைக்கப்படுகிறது. ஆனால் இந்த பரிணாம அடிப்படையிலான வகைப்பாடு எப்போதும் சாத்தியமில்லை. ஏனெனில் பரிணாம வகைப்பாட்டிற்கு ஆதாரமாக அமையும் தொல்லுயிர் படிம குறிப்பேடுகளும் நிறைய இடைவெளிகள் நிரப்பப்படாமலே உள்ளன. மேலும் பரிணாமம் எப்போதும் ஒரு நேர்கோட்டு பாதையில் நடப்பதும் கிடையாது. உயிரினங்களின் பரிணாம தொடர்பின் அடிப்படையில் அமையாத வகைப்பாடுகளை செயற்கை வகைப்பாடுகள் என அழைக்கிறோம். அதாவது இத்தகைய பரிணாம வகைப்பாடு அனைத்துமே ஒரே சீரான நேர்கோட்டில் செல்வது கிடையாது. எனவேதான் உயிரினங்களின் பரிணாம தொடர்பின் அடிப்படையில் அமையாத அனைத்து வகைப்பாடுகளையுமே செயற்கை வகைப்பாடுகள் என்று அழைக்கிறோம். உயிரினங்களை அவற்றின் பயன் தரு தன்மைக்கு ஏற்றவாறு வகைப்படுத்துதல், அளவின் அடிப்படையில் வகைப்படுத்துதல், அதாவது சிறு செடி, புதர் செடி, பூக்களின் நிறம் மற்றும் சூழ்நிலையில் உயிரினங்களின் பங்கு ஆகியவற்றின் அடிப்படையில் வகைப்படுத்துதல் ஆகியவை செயற்கை முறை வகைப்பாடுகளுக்கு எடுத்துக்காட்டுகளாகும். இம்மாதிரியான செயற்கை வகைப்பாட்டினையும், அதாவது இவை நான் சிஸ்டமேட்டிக்